போயிட்டு மாடு என்னது இந்த பையன் 10 ரூபா கொடுத்தாங்க அவங்ககிட்ட மட்டும் வாங்க ஏமா என்னப்பா என்னடா அடே எல்லாம் முதல்ல அப்படித்தான் சொல்லுவீங்க என்ன தப்பு நான் இதை காசுட்டா 30 ரூபா கொடுக்குறேன் என்ன தப்பு சொல்லு எனக்கு உத்தரவு இல்லாம ஒரு பொம்பளை மேல எப்படி கை வைக்கல முட்டவாயா அது மேல கைய வைக்கிற நீ இதுக்கு என்ன பழனிக்கு போய் ஆண்டவனா அவன் என் மேல கை வைக்க சொல்லி முருங்கிட்ட வரங்க இருக்குமா டிரைவர் ஏறி உட்காரா சரி பிடிக்கிறேன் அப்படி முருங்கிட்ட உத்தரவு கேட்காத எங்க அம்மா மேல வை உங்க அக்கா மேல வை உங்க பாப்பா மேல வை உங்க தங்கச்சி மேல விளையாடு பாப்பால கடிச்சவனே ஏனாது இதுல இமுட்டி கையானிக்கிறாங்க உங்க பாப்பா எமுட்டி கையானிக்கிறாங்க எங்க பாப்பா எங்க அக்கா எங்க தங்கச்சி எங்க சொந்த பந்தமெல்லாம் அழகா வீட்டுல படுத்துனுக்கிறாங்க அவங்க சூப்பர் ஃபேமிலி பொண்ணாட்டம் கொடுப்பேன் வந்து அதெல்லாம் தம்பி எடுத்த கடிச்சு வீடியோ ஒன்றிய முட்டவாயா அது ஆம்பளை மரியாதை கொடுக்கணுமா ஆனா எடுத்து கடிச்சு வீடியோ ஒன்றிய முட்டவாயா பொடிச்சாலும் ஒன்னும் ஏத்துக்க மாட்டா என்னமா நீ போக ஆட்ரா அதல இதுல கோட்டி அடிச்சு எங்க பாப்பா கிரீட்டி அடிச்சிட்டே கசமானம் என்ன ஆம்பளைங்க இடிச்சு வாய் நினைச்சு உக்கானுங்க எல்லாம் பிடிக்காது அங்க பிடிச்சாங்க அங்க பிடிக்கிறா அங்க பிடிக்கிறியா ஒழுங்கு மரியாதை பேசுறீங்க ஒரு பொம்பளை வந்தானே ஒரு அடக்கமா பேசலாம் ஒரு பணிவா பேசலாம் இவன் பாட்டுக்கு அசிங்கமா பேசுறானே வாய் பேசாத புள்ள கிட்ட வந்து அசிங்கமா பேசுறான் வாய் பேசாத புள்ளியா ஒண்ணுமே பேசலையா அப்பா இவன் ஆத்து கரிமலை நீ ஒண்ணுமே பேசுற நான் அச்சிமா பேசுறேன் ஒண்ணுமே தெரியாத புள்ள கிட்ட வந்து இப்படி பேசுறியே கோகுல இங்க வந்துடுற சஞ்சய் ஓட்டா சஞ்சய் டேய் நரப்பையா டேய் கோகுல எல்லாம் பிரேட் வந்து வாடே கோகுல என்ன பேரு சந்துரு இது என்னடா பையன் ஏன்னா டேய் குருவி கொண்டாட்டி அடுத்த வருஷம் 8வது இது என்னது பேண்ட் உங்க பாட்டி உள்பாவாடியா நீட்டா எடுத்துட்டா கை குறத்தை முதல்ல கை குற நம்ம குரா பையா குரா நேராடி குரா தம்பி குரா ஹலோ கை கொடுத்தியா 40 நான் கூப்பிடும்போது வரணும் கோகுல பிரேட் வந்து கரோ சந்துரு ஒரு அழகான பையன் வாடா போடா நீ வாடி போடுற ஆமாடி அப்படி குத்தன்னு வச்சுக்க என்ன ஆகும் பள்ளி உள்ள மயிலாச்சு வந்து கொட்டாவிச்சு வந்து போயிருக்கு மரியாதை நான் என்ன ஒரு பொம்பளை நான் ஒரு பொம்பளை வந்துக்கிறாளே ஒரு மரியாதை பேசலாம் ஒரு பணிவா பேசலாம் ஒரு ஆசையா பேசலாம் ஒரு அன்பா பேசலாம் விட்டுப்பட்டு இவன கையை நின்றா பொம்பளை தான் உனக்கு இடிச்சு வைடா அப்ப ஆம்பளைங்க உனக்கு என்ன இடிச்சு வாய்ப்பு புண்ணாக்குன்றா கூட குடிச்சு விட நீ ஆள பாரு ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடு நீ பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசியா மரியாதை கட்டி கொடுக்கணும் பொம்பளைங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் டேய் நான் என்ன மரியாதை கொடுக்கணும் ஆம்பளைங்கள உலகத்துல ஆட்ட முடியாது அசக்க முடியாது ஒண்ணு பூ டெங்க முடியாது டேய் சோ யாரடி செல்ல
எப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. கோகுல பின்னாடி வரேடா. கோகுல உனக்கு மரியாதை பேசி ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடு. நீ ஆம்பளை பொம்பளைக்கு மரியாதை நீ கொடுக்கணும். எதுக்கு நீ கொடுக்கணும்? நான் எதுக்கு கொடுக்கணும்? உலகத்துல ஆம்பளை தாண்டி பெரியவன். டேய் கம்னாடி நாயே, உலகத்திலேயே தாய்க்குள்ள பொம்பளைக்கு தான பெருசு. எப்படி நீங்க பெருசு? நீ எப்படி பெரியவன்? முருகன்யா, ஆம்பளை. விநாயகர், அது ஆம்பளை. விஷ்ணுயா, அது ஆம்பளை. சிவன்யா, அது ஆம்பளை. உங்களை கெளிவான ஓலை கிழிக்கிறன ஏமா அவன் யார்? டேய் பொம்பளை மட்டும் கிளிக்கறானா ஆம்பளைங்க கூட சேர்ந்து போறீங்களாடா? பொம்மநாட்டிக்கு 60 வருஷம் ஆனா போதும். வாயில புகழே போட்டுக்கிறான். எங்க நிக்குது அடுப்பாங்கடா? அடுப்புல ஒழிஞ்சிக்கிற. ஆனா ஆம்பளைங்க நாங்க அப்படி இல்ல. எப்படி? 90 வருஷம் ஆனாலும் அப்படி தடிய புடிச்சுக்கின்னு பர சோப்பர் நாங்கள் அப்படி நீங்க அப்படி. டேய் பொம்பளை பிறந்த கம்னாடி நாயே, இந்த பொம்மை யாரு? பொம்மநாட்டி. அது ஆகாயவாணி. பொம்மநாட்டி. இந்த கோயில குடி கொண்டுக்கறாளே பொம்மநாட்டி. ஏடா உன்னை பெத்தாளே? அவ ஒரு கமநாட்டி. ஏடா உன்னை இது வரைக்கும் கட்டிக்கிட்டு சிரமப்படுறாளே, உன்னை கட்டிக்கிட்டு இது வரைக்கும் சிரமப்படுறாளே என்னை கட்டிக்கிட்டு சிரமப்படுறாள். ஆமா ஆமா. கல்யாணம் பண்ணும்போது டூப் லைட் ஆட்டம் வந்தா இப்ப மெர்குரி லைட் ஆட்டுங்க. தமிழ்நாட்டிலே பொண்டாட்டி வச்சு கீழே விழுந்தாலும் நான் ஒருத்தம் தான். என்ன அவ இப்படியே தாங்கிறாங்க அந்த நேரம். நான் என்ன பண்ணிட்டேன்? உலகத்துல பொம்பளை தானே பெருசு. உலகத்துல பொம்பளை தான் பெருசு. அப்புறம் உனக்கு எனக்கு ஒரு பஞ்சம் வச்சாங்க. என்ன பத்தியா? உலகத்திலே பொம்மநாட்டி தான் பெருசுனா பெருசுனா இந்த ஆம்பளை போல 2 பேரும் கலந்து உட்காந்துக்கிறாங்க. ஆமா உலகத்திலே பொம்மநாட்டி தான் பெருசுனா உங்க தாய் குலத்துல மட்டும் யாருன்னா ஒருத்தி எழுந்து நின்று ஒரு பாட்டு சொல்லு பாக்கலாம். டேய் பொம்பளைங்க எப்பயும் அடக்கத்துக்குரியவங்க, பொறுமைக்குரியவங்க. எப்ப 10 மணிக்கு மேலயா? டேய் போடா பொம்பளைக்கு பிறந்த கம்னாடி நாயே. டேய் இந்த பொம்பளைக்கு பிறந்த கம்னாடி நாயே, இந்த பொம்பளை எல்லாம் நீங்க ஆம்பளைங்க பிறந்திருக்க முடியுமாங்க? அது உண்மையான விஷயம் தான். ஆமா ஆமா. ஏன்னா இது ரொம்ப தத்துவம் இல்லையா? இப்போ நீ பெருசா நான் பெருசா? நாங்க தான் பெருசு. நாங்க தான் பெருசு. டேய் சந்துரு, ஒரு டேப் எடுத்து வர. அவன் இப்ப 120 டிகிரி நிக்கிறான். இவன் இந்த வருஷம் யாராவது என் மயரை பார்த்து பண்ண போறான். இதே நினைப்புல உட்காந்து கோட் விட போறான். போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேண்ட் உள்ள கையை விடாதான். உலகத்திலே பொம்மநாட்டி தான் பெருசுனா இந்த ஆம்பளை பொம்மளை 2 பேரும் கலந்து உட்காந்துக்கிறாங்க. உலகத்திலே பொம்மநாட்டி தான் பெருசுனா தாய் குலத்தை மட்டும் ஜோர ஒரு கை தட்டு சொல்லி பாக்க. நான் தோக்கவும் மாட்டேன் உன்ன நான் கேட்டுப்பார். அப்படியா? அம்மா மாற அக்கா மாற அண்ணன் மாற அண்ணனெல்லாம் ஏமாத்தி ஒன்லி லேடிஸ் அண்ட் கெலிஸ். அம்மா மாற அக்கா மாற கோமலி பையன் நம்ம தோத்து போயிடக்கூடாது. ஒரே ஒரு அண்ணமார அப்பமார சித்தமார பெரியமார ஆம்பளை பொம்பளை பெரிய பிரச்சனை வந்துருக்குது. ஆம்பளை நாம இந்தியா மாதிரி பொம்மநாட்டி இப்ப பாகிஸ்தான் மாதிரி. யார் யார் பொண்டாட்டி கை தட்டுல கரெக்டா பாத்துக்கோ. காத்தாடிக்கு வீட்டுக்கு வந்து சும்மா குப்பு 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 நான் பாத்துக்கிறேன். கேட்டுப்பா. ஹலோ பந்தின்னா பாட்டி கூட எழுந்து வரணும். கேட்டுப்பா. அம்மா மாற அக்கா மாற இந்த கோமலி பையன் சொல்ல நம்ம தோத்து போயிடக்கூடாது. ஒரே ஒரு தடவை ஜோரா கை தட்டுன்னு பார்க்கலாம். வீரமான பொம்பளைங்களா இது? பொம்மநாட்டிங்க கை தட்டினாங்களா இல்ல குறும்பேறி சிந்து மாடு சாணி போச்சு? இதெல்லாம் கை தட்டுறது கருமாறம். பார் எங்க ஆம்பளைங்களை கேட்டு பாக்கட்டுமா? எங்க ஆம்பளைங்க ஒண்ணு கடிமை ஆயிருவாங்க. எதுக்கு தெரியுமா? பூலோகம் பூமி கிடைக்கும். பூமி முனிசிப்பு கிடைக்கும். முனிசிப்பு ஆரை கிடைக்கும். ஆரை தாசில்தார் கிடைக்கும். தாசில்தார் எம்எல்ஏ கிடைக்கும். எம்எல்ஏ கலெக்டர் கிடைக்கும். கலெக்டர் மினிஸ்டர் கிடைக்கும். மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் எம்பி கிடைக்கும். எம்பி பிரதமர் கிடைக்கும். பிரதமர் பார்லிமெண்ட் கிடைக்கும். அந்த பார்லிமெண்ட் உங்க பாவாடிக்குள்ள நடக்கும். அம்மா மாற ஆம்பளை கை தட்டு போறேன்றாங்க. கூத்து பார்த்துட்டு போய் விடியெல்லாம் சாதம் செய்யாதீங்க. எந்த வேலையும் வீட்டு வேலை செய்யாதீங்க. கணவர்கிட்டையும் பேசாதீங்க. கம்முன்னு படுத்துக்குங்க. என்ன பண்ணுவாங்க நாம பாத்துக்கலாம். You will don't worry, be happy. யார் யார் வீட்டுல கவுண்ட் அடிச்சு படுத்துக்கிறாங்களோ கவலைப்படாது. 50 ரூபாய் எடுத்துன்னு ஊத்தங்கரைக்கு நான் செக் பண்ணி விடுறேன். உலகத்திலே ஆம்பளை பிரச்சனை ஜோர வருத கை தட்டு பாக்கலாம். பார்த்துல நீ பார்த்த ஆனா சந்துரு உன்னை பாரு. என்ன ஒரு அழகான பையன், ஒரு அழகான புள்ள. பார்த்து நீ ஒரு பாட்டு பாடு. உன்னை பார்த்து நான் ஒரு பாட்டு பாடு. நீ பாரு இல்ல நான் பாட்டா? நான் தான் தோத்து நின்னேன். சரி நீயே வெற்றி பெற்றவன நீயே பாடு பார்க்கலாம். ஆனா நான் பாடுறேன் ஆடணும்.
நீ ஆடணும். எனக்கு ஆடுவது எனக்கு தெரியும். ஆனா இருக்கிற கண்ணிகள் துணிமா ஏமா நீ வேற. சரி பாடு. அத்த மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்த மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்தது. அடி அஞ்சுதமே கொஞ்சமே அடி மெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்த மக ஒன்ன நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன். அம்மா யாரு? அம்மா எந்த ஊரு? அம்மா பேர் வந்திருக்கிறேன். அம்மா கல்யாணம். திருமணமானதா? அம்மா கல்யாணம். அடவில்லையா? அம்மா எப்ப தாலி எடுத்தீங்க? தாலி எடுத்தீங்க. ஆனா சத்தியமா அம்மா யாரு? பயங்கர- எந்த ஊரு? எதற்கு வந்திருக்கிறேன்? திருமணமானதா? ஆகவில்லையா? கணவர் யார்? சத்தியமா நீ பயங்கர ஓப்பரா இருக்கிறீங்க. உனக்கு அடி இல்ல? உனக்கு அடி உழுது பாரு. யாருக்கு உனக்கு. உன்னும் உழுதோனா ஏன்? நீ என்ன நீ அடிக்க வச்சேன்னா நான் ஒன்னும் சொல்லி போடுவேன். எதுவுமே நீ சொல்ல முடியாது நீ. நான் அப்புறம் சொல்றேன் அடிக்க. அம்மா யாரு? யாரு? அம்மா எந்த எந்த ஊரு? ஊரு? அம்மா எதுக்கு வந்திருக்கிறீங்க? அப்படி சொல்லுங்க பாக்கலாம். இங்கிட்டு மேல வா. வாங்கிட்டு வாடி. சரியா? டெல்லி மந்திராபுரத்தை யார் சுமந்து வரக்கூடிய? அம்மா யார் சொல்ல பார்க்கலாம்? யாரு? கணவர் பேரை சொல்லக்கூடாது தோழி. கவனம் பேர் சொன்னா என்ன? கணவர் பேர் இல்லையே, கணவர் பேர். வீட்டுக்காரன் பேர் சொன்னா என்ன? ஆயுட்காலம் குறைஞ்சு எப்படி? உங்க வீட்டுக்காரன் பேர் சொல்றதுக்கு பப்புனுக்கு காயில் போறதுக்கு என்ன சம்மதம்? யோ, பப்புனு இல்லையா? கணவர் பேரை சொன்னா அவருடைய ஆயுட்காலம் குறைஞ்சிருவாங்க. அப்படி உங்க வீட்டுக்காரன் பேர் சொல்லலாம். இங்க உட்காந்துக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. சொல்லுமா. டெல்லி பாட்ஷா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. டேய், அந்த பாஷாலடா டெல்லின்னு மைமத்தான தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா. துரதுரோர் மன்னன். அவர் மனைவி அங்கே பாடும்போது என்ன சொல்லக்கூடிய பெருந்துருவாள். அம்மா நாங்கத்தான் துணியோடு படி பெருமாள் என்று தெரியாமல் படிக்க திருமணி ஏதேனும் தவறுதலா பேசியிருந்தார். பேசியிருந்தால் திருமணி அன்போடு மன்னித்து அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா டேய், இவன் நேரம் பொம்பளை பத்தி கேவலமா பேசுறான். ஒரு பொம்பளை காலில் விழுறதுக்கு வெக்கமா இல்ல? பொம்பளை எல்லாம் கேவலமா பேசுனேன். ஒரு பொம்பளை காலில் விழுறேன் எனக்கு வெக்கமா இல்ல? என்ன 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. யார் வழி இல்லையா? கெஞ்சிதான் ஆகணும். அம்மா நாங்கத்தான் துணியோடு மனைவி தெரியாது பேசிட்டேன். உண்மைதான். தப்பா பேச்சு நான் வீட்டுக்காரருக்கு சொல்லிடாது. வீட்டுக்காரருக்கு சொன்னா என்ன அடிச்சிருவாரு. ஆமா, ஆமா. அடிச்சா நான் செத்துருவேன். செத்துருவேன். நான் செத்தா நீ தான் தாலி இருக்கணும். ஏண்டா நீ செத்த ராஜு தாலி இருப்ப? நான் யாரு? மந்திரி. நான் செத்துனா ஆமா, ஆமா. என் வீட்டுக்கார தாலியை வந்து யார் அறுத்து விடுவாங்க? ராணி என்ற முறையில நான் தான் தாலி இருப்பேன். நான் செத்தா நீ தான் தாலி இருக்கணும். யோவ், உங்க வீட்டுக்காரி தலையை நான் தான் எடுத்து விடுவேன். அதான் நீ யாரு அறுக்கிறது? சரிங்க. உங்க வீட்டுக்கார பேர் துரியோதன்ட்டீங்க. உங்க பேர் பெருந்துருவான். பெருந்துருவாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா உங்க கல்யாணம். வீட்டுக்கார பேரும் சொன்னேன், என் பேரும் சொன்னேன். திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு முன்னாடி தான் வீட்டுக்காரன். டேய், எதுக்குடா? நான் முன்ன கல்யாணம் பண்ண உங்க வீட்டுக்காரன் முன்னாடி கல்யாணம் பண்ணாரு. சரிங்க. நீங்க உங்க வீட்டுக்காரன் தம்பி பால் மாதிரி 99 பேரா? உண்மைதாண்டி. நீங்க எத்தனை பேர் ஒட்டா வாடுவீங்க? சகையார், நாங்களும் ஒண்ணா ரெண்டா? எத்தனை பேர் தெரியுமா? ஒட்டா வாடுவீங்க. ஆமாடி. எத்தனை பேர்? சரி, இங்கிட்டு மேல வா. ஆ, இங்கிட்டு வா.
ஒரே தாள் படுத்தீங்களா தனித்தனியா படுத்தீங்களா? பெரிய அரண்மனை எங்களுக்கு ஒரு அறையா இருக்கும். அந்த அறையில படுத்துக்கணும். ஒரு வீடு ஒத்தி கூட சண்டை வந்தே கிடையாது. சண்டை கிடையாது. அதான் மாமி பேச்சு கேட்பீங்களா? ஆமாடி மாமி பேச்சு கேட்பீங்களா? ஆமாமா. உங்க மாமி ஆடுனா ஆடுவோம், ஓடுனா ஓடுவோம், உட்காருனா உட்காருவோம், எழுதுனா எழுவோம், படுனா படுப்போம், கப்புனு வச்சுக்கினா வச்சுக்குவோம், கப்புனு வச்சுக்கினா கேச்சு வச்சுக்குவோம். அப்போ நீங்க 99 பேர் ஒத்தா ஓரகத்தீங்க. ஆமா சண்டை வந்தது கிடையாது. அருமையான குடும்பம். ஆமாடி. ஆமா. ஒரு விஷயம் இருக்கா? என்னடி? உங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்காரருக்கு துரியோதனன் தானே? ஆமாடி. நேத்துமா இத்த ஜோடி வீங்கிச்சம்மா. என்னதுடா? என்னது பேசாச்சு? என்னது? வீங்கிருச்சுங்க. ஐயோ இத்த ஜோடி அம்மா. என்னதா? தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்துருக்கிறார் வெட்டி கொடுக்கறதுக்கு. நான் வேற மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தேன். அவர்தான் இவத்து வச்சுன்னு வந்தாரா? நான் அத்தா வீங்கிச்சாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லடி அவருக்கு. யாரை பார்க்க வந்துருக்கிறீங்க? மன்னவரை காண வேண்டும் அல்லவா? போலாமா? ஆமா சரி. உங்களுக்கு இப்படியெல்லாம் வச்சுன்னு எப்படி ஒரு கிழிச்சு படுப்பானா? நம்ம வெள்ளாந்தே படுப்பானா? வெள்ளாந்தான் படுப்பாரு. அப்புறம் என்ன கேஜே? எதுக்கு என்ன கேஜே? அட இந்த கட்டத்தெல்லாம் என்ன கேஜேன்னு அதெல்லாம் கழட்ட மாட்டாரா? பூரா பவுனால் செய்யப்பட்டது. எது அது பூரா மேல இருந்து கீழே வரைக்கும் அம்முட்டு பணமா? ஆமாடி. பெரிய மாளிகை. இந்த நாட்டை பூரா ஆள்றாரு. 56 தேசத்தையும் ஆள்றாரா? தமிழ்நாடு அவர் தான் ஆடுறாரா? ஆமாடா. உள்ள புடிச்சு போட்டுருவாங்கடி. அதுக்குன்னு தயாராக்கிறாங்க 2 பேரு. அதை விட்டா கெதி கிடையாது. இவன் ஆடுற பையன் பேர்ல ஆட்டான்னு கறக்கிறவன் தமிழ்நாட்டு மேல ஆட்டம் வச்சிருக்கிறான். மெட்ராஸ் எகத்துக்கு போய் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துக்கிறான். இத்தான் மெட்ராஸ் அப்படின்னு. இவன் தமிழ்நாட்டு மேல ஆட்டு வைக்கிறான். போலாமா உங்க வீட்டுக்காரங்க? போலாமா? சொன்னேன் அதுக்கா? முனிப்பு சாமியை கும்பிட்டுக்கோ. சாமி அப்படியே முனிப்பா எவ்வளவு காப்பாத்துடா சாமி. கீழே விழுந்து கும்பிடு. சாமி முனிப்பா காப்பாத்துறா, காப்பாத்துடா முனிப்பா. பித்து சாமி பேசும். அவர் யாரு? 56 தேர்த்து ஒரு ஆள் ராஜனை பார்த்து ஆனால் கோதையானா என்ன அர்த்தம்?
கோதியான்னு சொல்லுறா ஆனால் நாதா அதான்யா எனக்கு கோலியான மாதிரி கேட்டு நான் பொண்டாட்டியா உங்க பொண்டாட்டியா நீ அடிக்கிறதுக்காரா ஒருத்தர் 30 லட்சம் ரூபாய் போட்டு பஸ் வாங்கினா ஓனர் ஓட்டுறோன்னா டிரைவர் ஓட்டுறானா அதே மாதிரி நீ ஓனர் நான் டிரைவர் குறும்பேடி ஆயாமா கம்மி போத்தல்ல சரி வந்துடுவா என்னுடைய பாதத்தை மதிக்கிறார் தேவி என்ன பிறந்துருவான் என்னுடைய பாதத்தை மதிக்கிறார் தேவி